ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்பயுமே வாட்டர் பாட்டில் மூடி வந்து பண்ணுவோம், தூக்கி தான் போடுவோம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வச்சு நம்ம சில டிப்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா இதை வச்சு வந்து நம்ம காய்கறி எல்லாம் எப்படி வந்து ஸ்கின் எல்லாம் எடுக்கலாம் இந்த மூடியை வச்சு அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். வந்து இன்னொரு டிப்ஸோடு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். கிளிப் இல்லாத சமயத்திலோ இல்லை கிளிப்பு பத்தாத சமயத்திலோ நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் மூடியை தூக்கி கடாசுறதை விட இந்த மாதிரி பாட்டில் சென்டர்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணி அழகாக வந்து கிளிப்பு மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதனால் எந்த டேமேஜும் வராது. துணி அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் கொடியிலே இருக்கும், கீழே விழாமல். ஒரு நாளைக்கு சப்போஸ் நிறைய துணி கழுவிட்டீங்க, துவைச்சிட்டிங்கன்னா சப்போஸ் கிளிப்பு பத்தாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு நேரத்தில் நிறைய கிளிப்பு சப்போஸ் இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். வாங்க இன்னொரு டிப் பார்க்கலாம். இது என்ன டிப்புன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இது வந்து நான் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் 1.5 லிட்டருது வந்து இது உள்ளே நான் கவர் வச்சுருக்கேன். இது என்னன்னு கண்டுபிடிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம வந்து கட்டைப்பையும் கவர் தான். அந்த கவரெல்லாம் எதில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. பார்த்துனே இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வந்து மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட எவ்வளவோ சாக்ஸ் வேஸ்ட்டு சாக்ஸ் கிடக்கும், அதுவும் கட் பண்ணிக்கணும். பேக் சைடு நம்ம சாக்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இது வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். மாதிரி அழகாக கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டான கவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு எவ்வளோ வேணாலும் போட்டு இப்படி அமுக்கி வச்சுக்கலாம். தேவையான போது பின்னாடியிலேருந்து இப்படி இழுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இது வந்து ஹோல் இருக்குது பாருங்கள், அப்படியே ஆணியில் வந்து மாட்டிக்கலாம். நான் ஹோல் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு சிசரில் ஓட்டை போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கன்வென்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுக்கிங்களா. உங்களுக்கு வந்து கிச்சனில் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படும். அழகாக இது வந்து கவுண்டர் டாப்லேயோ எந்த இடத்துலையும் செவுத்தில் வந்து பின்னாடி மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து என் கிச்சன் டோர் பின்னாடி தான் நான் இதை மாட்டி வச்சுருப்பேன். வேணும் டைமில் நம்ம வந்து கவர் எடுத்து இது பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப்ஸ் பார்த்துக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு தான் இன்னொரு டிப்பும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கணும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை ஒட்டிட்டு இன்னொரு வாட்டர் பாட்டில் ஹோல் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். கிச்சன்கிட்ட நம்ம ஒரு லைட்டர் வைக்கவோ இல்லை சிசர் வைக்கவோ இல்லை கத்தி வைக்கவோ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்பூன்ஸு சிசர் அதெல்லாம் அழகாக மாட்டி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு லைட்ரு நம்ம எத்தனையோ வந்து நான் நிறைய டைம் தேடுவேன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்ட கூட. இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே சமயத்தில் கத்தி கூட நம்ம நிறைய தடவை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். அதையும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மாட்டியிருக்கிறது அழகாகவும் இருக்குது பார்க்கவும். அதே சமயத்தில் வாட்டர் பாட்டிலில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி மூடி இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்தில் கூட இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ஆன்லைனில் போட்டு வேஸ்ட் பண்ண வந்தால் காசு. நம்மக்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு இவ்வளோ அழகான ஐடியாஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேஸ்கட்டு நம்ம எத்தனையோ தடவை தேடுவோம் எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. அழகாக இதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமும் வரும், அது காஞ்ச மாதிரியும் ஆகும், அது அழகாக மாட்டியிருக்கிற மாதிரியும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி டிப்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.